நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் நாம் அனைவரும் இணைந்து இந்த காலை வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி துதித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோங்க தாவே. உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறங்க தாவே. அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே, உம்மை துதிக்கிறங்க தாவே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறமப்பா. சர்வத்தையும் படைத்தவரே, உம்மை துதிக்கிறங்க தாவே. சர்வத்துக்கும் அதிபதியானவரே, உம்மை துதிக்கிறமப்பா. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறோம், மெய் தோத்தரிக்கிறங்க தாவே. அக்கினியே, கண்மலையே, மேக ஸ்தம்பமே, விண்மீனே, உம்மை துதிக்கிறங்க தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்க தாவே. இந்த புதிய நாளை காண கிருபை செய்தீரே, அதுக்கான அடியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, வழிநடத்தினீரே, அதுக்கான நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்க தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேசரே, உம்மை துதிக்கிறங்கத்தாவே. மெய் தோத்தரிக்கிறோமப்பா, மெய் தோத்தரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே, உம்முடைய பலத்தினால் எங்களை இடிகட்டி கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய அக்கினியை எங்கள் மேலே போடுங்க கத்தாவே. உம்முடைய அக்கினியை கத்தாவே எங்களுக்குள்ள வேண்டாத காரியங்களை சுட்டரித்து கத்தாவே. ஆண்டவரே, உமக்கென்று வாழத்தக்கதாக தகுதிப்படுத்த விடமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மனம் இறங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க தாவே. இந்த காலை வேளையில் ஜெபத்திலே கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறோம். நன்றி 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 கத்தாவே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீ செய்ய போற நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரின் சொந்தமானா, சாவை வென்றவரின் ஜீவனானார்னு சொல்லி கத்தாவே உமக்குள்ள மகிழ்ந்து கலிகுறத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறங்க கத்தாவே, உம்மை தோதரிக்கிறங்க கத்தாவே. எங்களுடைய ஆத்மா கத்தாவே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது கத்தாவே. நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. நீர் பேசுகிற தேவனா இருக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறங்க கத்தாவே, உம்மை சோதரிக்கிறங்க கத்தாவே, உம்மை சோதரிக்கிறங்க கத்தாவே. தயவாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பரிசுத்தப்படுத்தி கத்தாவே. நீர் எங்களை வழிநடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கத்தாவே ஆண்டவரே, உச்சந்தலம் முதற்கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக, பரிசுத்தமான ஜீவிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது மக்கள் லேசான காரியம் சொன்ன தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய கத்தாவே. ஆண்டவரே, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறங்க தாவே. ஆண்டவரே, வானாதி வானங்களை படைத்தவரை நோக்கி பார்க்கிறங்க தாவே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன தேவனை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தினீரே, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறங்க தாவே, உம்மை சோதரிக்கிறங்க தாவே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் துணிகரமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான எந்த காரியம்
எங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் தயவு செய்து கத்தாவே அவைகளை பிடுங்கி இருந்த அக்கிலே சுட்டரிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே நீர் எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்தருளுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கரமெடுத்து வளர்த்துங்க கத்தாவே. ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்காதபடி, ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகாதபடி, உம்மை விசனப்படுத்தாதபடி என் தேவன் நீர் எங்களை கரமெடுத்து வளர்த்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் கத்தாவே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய தேவைகளை சந்தித்து வந்தீரே, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாக உன்னை அணைத்துக் கொண்டேன்னு சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே ரத்த கோட்டைகள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க கத்தாவே. உடைய நிழலிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாங்கள் தங்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, நீர் மகா பராக்கிரமசாலியா இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே நீர் எங்களோடு இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வாரும் கத்தாவே. நீர் தங்கும் ஆலயமாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. இந்த காலை வேளையில் ஜெபத்திலே கத்தாவே ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்துள்ள கத்தாவே. ஆண்டவரே என் தேவனை வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஜெப வேளையிலே கத்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு கத்தாவே அதுக்கான பதிலை விரைவிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பாவியாய் மேல் கிருபையாயிருங்க கத்தாவே. ஆண்டவரே தயவு செய்து கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே பாடல் வேளையிலே கத்தாவே ஆண்டவரே பாடலை பாடும்போதே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே செய்தி வேளையில கத்தாவே உம்முடைய வார்த்தை கத்தாவே அக்கினியாய் வரட்டும் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் புடமிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளின் கத்தாவே ஆண்டவரே விடுதலையின் உபாச கூட்டத்தில் கத்தாவே கலந்து கொள்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. எந்த நோக்கத்தோடு கத்தாவே ஆண்டவரே இங்கு வருகிறார்களோ அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தாவே. ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு புரஜாதி மக்களும் கத்தாவே ரட்சிப்புக்குள் நடத்தப்பட உதவி செய்யுங்க. உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கத்தக்கதா உதவி செய்யுங்க கத்தாவே. ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடி கத்தாவே அற்புதங்களை பெற்றவர்களாய் அதிசயங்களை பெற்றவர்களாய் கத்தாவே ஆண்டவரே நன்மையை பெற்றவர்களாய் செல்லத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்போற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஜீவனுள்ள தேவன் தாமே நீர் எங்களை கரம் எடுத்து வழிநடத்துங்க. இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் நீர் வழிநடத்த போற கிருபைக்கா நன்றி. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் பல இடங்களில் நிறுவப்பட்டு கத்தாவே ஆண்டவரே உம்முடைய உண்மையான சத்தியத்தை கத்தாவே எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லத்தக்கதா உதவி செய்யுங்க. தடைகளை முற்றிலுமாக நீர் உடைத்தெறிய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆத்மநேசர் ஊழியங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும், எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்தரல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இன்றைக்கு நீர் அற்புத அதிசயங்களை செய்யுங்க எங்களுடைய வாழ்க்கையிலே கத்தாவே. ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி ஆசீர்வாதத்தினால் நிறைத்து கத்தாவே ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறேன். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும் துதி கனமைமெல்லாம் மீட்பு ரட்சகரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை ஒரே சிந்தையாக நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும்,
மகாபலன் தாரும். சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தவமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:26 உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதே அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 21 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம்.
துன்மார்க்கருடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவானாவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் சுமையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவனுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரிகாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோടെ நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. சேர்ந்து படிப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். இந்த நாளிலும் காலைகளிலே நம்மத்திலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக மூப்பர் பர்னபாஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவன் விரைவிலே பதில் கொடுக்கத்தக்கதாக ஒரே சிந்தையாக உற்சாகமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் ஒரு சில விண்ணப்பத்தை ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு சோதரிக்கிறோம் கர்த்தாவே சோதரம். ஆண்டவரே மகிமையின் தேவனே சோதரம், மகத்துவமுள்ள தேவனே சோதரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து கிருபையோடு காத்து நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல காத்து முடைய கிருபையினாலும் மகா இரக்கத்தினாலும் கூட கர்த்தாவே எங்கள் ஓரையும் முடிசூட்டி கர்த்தாவே சோதரம். ஆண்டவர் அப்பா சோதரம், இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆண்டவர் இந்த காலை வேலை ஜெபத்திற்காக கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தி அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். கர்த்தாவே ஐயா சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். மகிமையின் தேவனே சோத்திரம், மகத்துவமுள்ள தேவனே சோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து கிருபையோடு காத்து நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். கர்த்தாவே அப்பா துதில் மத்தியின் வாசியம் செய்கிற தேவனே சோத்திரம். துயாதி தூயவரைமை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம். எங்கே 2 பேரா 3 பேரா என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கின்ற சொன்ன ஏசப்பாவுடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரையும் கூட கர்த்தாவே ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே ஐயா ஜெபத்தை கேட்கிறவர் நீரா இருக்கிறபடியால் கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே நீர் மாத்திரம் ஜெபத்தை கேட்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே சோதரம். ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பார்த்து உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டரப்பா விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே சோதரம். ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து ஆமென். ஆண்டரப்பா விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து கர்த்தாவே ஐயா எல்லாவற்றையும் ஆண்டரப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோதரம். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர் என்ற நிச்சயத்தோடு நம்பி ஆண்டரப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தாவே நீர் கொடுப்பீர் என்று ஆமாண்டரப்பா சோதரம் சோதரம் சோதரமான நிச்சயமாய் நம்பி ஆண்டரப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரப்பா சோதனை பெற்றுக்கொண்டு முடிவு போல சாட்சிகளாய் வாழ கிருபை செய்ய முடியாத அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே காலை தோறும் கிருபையில் புதிதாக இருக்கிறபடியால் அந்த புதிய கிருபைகளை பெறத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தா.
இந்த நாள் முழுதும் நடத்த போருக்கா அன்றோடு சோதரிக்கிறோம். எல்லாவற்றிலும் முடிய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சோதரம் அருமையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தஞ்சை தலைமை சபை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அப்போஸ்தலர் ஆசீர்வாதமையா பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட நாளில் செபிக்க போயிடும் கர்த்தாவே. நன்றியோடு சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரை அப்பா எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாரிய கர்த்தாவே, அருமையான தலைமை போதகரைய ஆசீர்வாதமையாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே சோதரன் கர்த்தாவே. சோதரன் எத்தனையோ ஆத்துமாக்களை இடத்தில் திருப்பி கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. ஐயாவுக்கு இன்னும் ஆண்டரப்பா பரிபூர்ண சுகத்தையும் ஆண்டரப்பா நல்ல ஆண்டரப்பா பலத்தையும் கொடுக்க முடியாது நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உன்னதத்திலிருந்து பலத்தினால் இடைக்கட்டி கர்த்தாவே தேவரின் ஆசீர்வதித்து கர்த்தாவே ஊழிய எல்லை இன்னும் உருவாக்கி கொடுக்க முடியாது கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரை அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையாய் கொடுக்கப்பட்ட கர்த்தாவே சோதரம் பாஸ்டர் ஜிம்ஸுக்காய் சோதரம், அவர் மனைவி பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான ஜேசன் பாஸ்டருக்காய் சோதரிக்கிறேன் கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரை அப்பா தஞ்சை பகுதி ஆமாண்டப்பா அந்த ஆத்ம சபை மூலியமாக கர்த்தாவே சுற்றுப்புற ஆண்டப்பா கிளைச்சபை ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா துதிக்கிற ஆண்டவர் இன்னும் ஆத்துமகள் சேர்க்கப்படும் இடத்தில் சேர்க்கப்பட அப்பா ரட்சிக்கப்பட அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்த தேவனில் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. ஆமென். ஆண்டப்பா சோதரன் இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள கர்த்தாவே. அப்பா சோதரன் தஞ்சை பகுதி ஊழியர்கள் முழுதான வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது நல்ல ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா சபையின் தேவையில் உண்டு கர்த்தாவே. எல்லா தேவையிலும் கர்த்தாவே அப்பா சந்திக்கும்படியாய் சோதரன் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அப்பா சோதரம் நாளில் அருமையாய் கொடுக்கப்பட்ட இந்த திருச்சி சபைக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட அருமையான அப்பா தேவதாசருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான அம்மாவுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இருவரையும் பரிபூர்ண ஆசீர்வாதம் நிரப்பி கர்த்தாவே. அப்பா சுகத்துடன் பெல்லத்துடன் ஆண்டரப்பா சோதரம் முடிவுப்பந்த கர்த்தாவே. மொக்காய் ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் கர்த்தாவே ஆசீர்வதிக்க முடியாது நல்ல ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. எல்லா பலனையும் நீக்கி போடும் கர்த்தாவே. உன்னதத்தின் வெள்ளத்தினால் இடைக்கட்டும்படியாய் கர்த்தாவே அப்பா ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தை கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே சோதரம் எல்லா தடைகளையும் நீக்கி போடும் கர்த்தாவே. அப்பா சோதரம் ஆண்டவரை அப்பா கொடுக்கப்பட்ட கர்த்தாவே. சோதரம் குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்தில் ஒவ்வொரு நபரையும் பேராய் ஆசீர்வதித்து கர்த்தாவே. அப்பா சோதரம் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் ஆண்டரப்பா ஆசீர்வதிக்க முடியாது அப்பா அந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். ஆண்டரப்பா சிறியவர் முதல் பெரியவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா எல்லா தேவைகளையும் சந்திப்பிறான் கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட அருமையான பாஸ்டர் சாமுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். ஆண்டரப்பா சோதம் இந்த இள வயதில் தண்ணியை ஒட்டிக்கு ஆண்டரப்பா நமக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தாவே. சோதரம் பாஸ்டர் சாமியை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கையிட்டுச்சே எல்லா ஊழியங்களும் ஆசீர்வாதத்தை கட்டள முடியாய் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தாவே. ஊழியங்களில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே கொடுக்கப்பட்டுள்ள வரங்களை கர்த்தாவே ரெட்டிப்பாய் செயல்படுத்த அப்பா நீர் கிரியை செய்யும்படியாய் நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே சோதரம் ஆண்டவரை அப்பா ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. சோதரம் அவர் வாழ்க்கையிலும் ஒரு கர்த்தாவை நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தாவை ஊழிய பாதலை செவ்வைப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா சோதரம் எதை செய்தாலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தாவே. அப்பா செய்யும்படியாக நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோதரம் ஆண்டவரை அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தாவே. திருச்சி கீதானவர் சபை மூலமாக கொடுக்கப்பட்ட கர்த்தாவே. கிளை சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்து தடைபடான்ற வார்த்தை கர்த்தாவே. ஆமென். ஆண்டரப்பா மாத்தூர் சபை கட்டி முடிக்க ஆண்டு கிருபை செய்யும்படியாக கர்த்தாவே. அப்பா எப்படியாவது அதிகாரிகளின் கண்களில் தெய்வம் முடிகளில் கிருபை கிடைத்து கர்த்தாவே வெகு சீக்கிரத்தில் இந்த காரியங்களை வாய்க்க செய்வீர் என்ற நம்பிக்கையுடன் கர்த்தாவே. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஏசப்பா ஒரு விஷயம் மனம் இறங்கி கர்த்தாவே மாத்தூர் சபை கட்டும் காரியங்களை நீர் மாத்திரம் கிரியை செய்ய முடியாது கர்த்தாவே. எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் கர்த்தாவே. ஆமீன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு கர்த்தாவே அந்த பகுதி மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாய் வர கிருபை செய்யும்படியாய் கர்த்தாவே. இதற்குண்டான தடைகளெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீக்கி போட்டு கர்த்தாவே ஆமீன் இந்த காரியங்களை வாய்க்க செய்ய போயிருக்கா என்று சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆமீன். கொடுக்கப்பட்ட கர்த்தாவே சோதனை கிளைச்சபைகளாகிய
கர்த்தாவே அப்பா லால்குடி கிளைச்சபை கர்த்தாவே சோதனம் மேட்டுப்பட்டி கர்த்தாவே மணப்பாறை கர்த்தாவே அப்பா சோழகம்பட்டி பெரம்பலூர் ஊழியங்கள் கூட ஆசிரியக்கப்படட்டும் கர்த்தாவே அப்பா சோதனம் ஊழியங்கள் இன்னும் பழுகட்டும் பெருகட்டும் கர்த்தாவே கிளைச்சபைகள் பழுகட்டும் பெருகட்டும் ஆத்துமாக்கள் பழுகட்டும் பெருகட்டும் கர்த்தாவே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா துதிக்கிற ஆண்டவர் அதை முன்னின்று நடத்தக்கூடிய கர்த்தாவே ஐயா தேவ பிள்ளைகள் ஆகட்டும் விசுவாசிகள் ஆகட்டும் மூப்பர்கள் ஆகட்டும் கர்த்தாவே ஊழியக்காரர்கள் ஆகட்டும் ஏசப்பா அவர்களுக்குள் ஒரு மனம் ஏற்பட்டு கர்த்தாவே அப்பா அந்த கிளை சபைகள் மூலியமாய் கர்த்தாவே ஊழியங்கள் வெற்றி சிறக்க அப்பா சோதரம் அப்பா ஒவ்வொருவரும் தாழ்த்தி ஒளிஞ்சக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது கர்த்தாவே ஆமேன் தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவன் கர்த்தாவே பெருமையுள்ளவருக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறேன் கர்த்தாவே ஐயா பெருமையான்றப்பா சரப்பணியை போல மூடிக்கொள்ளுமாமே ஏசப்பா ஒரு வயசை கண்ணோக்கி பார்த்து ஐயா பெருமையான்றப்பா நடத்துகிற ஒவ்வொருவரும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே தங்களை தாமே தாழ்த்தி கர்த்தாவே மால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கிருபை இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே ஐயா வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது கர்த்தாவே கிளை செபலான்றப்பா ஒரு மனதில் செயல்பட இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை இன்னும் அநேக ஆத்துமகள் ரசிக்கப்பட்டு கர்த்தாவே கிளை செபல் எழும்பி பெருக கர்த்தாவை கிரியை செய்யும்படியாய் நாளில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே ஆமேன் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே இந்த நாளில் கொடுக்கப்பட்ட கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் அருமையான பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சகோதரி பெருசுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தாவே அப்பா அவர்கள் சபை வளர்ச்சி அடையும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா சபை நடத்த ஆண்டப்பா சொந்தமாக ஒரு இடம் வாங்கப்பட கர்த்தாவே நாளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா தயவாய் கர்த்தாவே நீர் கொடுக்க போர்க்க அன்றோடு சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆமேன் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அப்பா மாதந்தோறும் நடைபெறக்கூடிய கர்த்தா 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படுகிற யெசுவா கூட்டத்தில் கூட அநேகர் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட ஐயா சோத்திரம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபத்தில் வந்து விடுவிக்கப்பட கர்த்தாவே அவர்கள் ஆரம்பத்தில் அப்பா டிவி சேனல் டெசுவா என்ற டிவி சேனல் கூட கர்த்தாவே அதை கர்த்தாவே நீர் பிரயோஜனப்படுத்தி கொடுக்க அப்பா அதை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டப்பா பிரயோஜனமாக இருக்க கர்த்தா கிருபை செய்ய முடியாது அப்பா சோதம் அந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே அப்பா சபையின் தேவையெல்லாம் சந்திக்கப்பட இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே அப்பா சோதனம் மற்றும் ஆண்டப்பா பாஸ்டர் டேனியல் கர்த்தாவே சகோதரி ஜெபா அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தாவே அப்பா அவர்கள பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஐயா ஊழியத்தில் உற்சாகமாய் செயல்பட கர்த்தாவே அவர்களை காரியங்கள்லாம் வாய்க்க செய்யும்படியாய் இதை இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட கர்த்தாவே செய்து இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு பழுகி பெருக கர்த்தாவே இந்த இரு குடும்பங்களையும் பரிசுத்தமுள்ள கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமேன் எல்லா தேவைகளையும் சந்திப்பீரான் கர்த்தாவே ஆமேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தை கர்த்தாவே ஐயா உம்மிடத்தில் நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் கர்த்தாவே ஆமேன் ஊழியங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே அப்பா எல்லைகளை விசாரமாக்கும் கர்த்தாவே சோதரம் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை படுத்தும் கர்த்தாவே அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை இந்த நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் உங்களுடைய சபையில் இருக்கிற அப்பா அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே அப்பா வாலிபன் தன் வழியினால் சுத்தம் பண்ணுவான் ஆமான்றப்பா வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அந்த வார்த்தைகளான்றப்பா அவர்களுக்கு கிரியை செய்யட்டும் கர்த்தாவே ஐயா சகோதரிகளாகட்டும் சகோதரர்களாகட்டும் கர்த்தாவே யாராக இருந்த வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தாவே ஐயா வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே ஐயா நீர் பேசும் கர்த்தாவே ஐயா உண்மை மாத்திரம் உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் மாற்றும் கர்த்தாவே ஆமீன் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே ஐயா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கர்த்தாவே ஆமேன் தாங்களே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய அப்பா நல்ல ஞானத்தை நல்ல அறிவின் கர்த்தாவே அப்பா நீர் போதித்து வழிநடத்தும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே ஐயா தீமைக்கு கால்களை விலக்கி கர்த்தாவே ஆமேன் ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைலாய் அப்பா சபைக்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டப்பா கீழ்ப்படிந்த பிள்ளைலாய் கர்த்தாவே ஆமேன் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஞானத்தினால் நிரப்ப முடியாய் கர்த்தாவே உடைய வாலிப சகோதர சகோதரனுடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமீன் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தருக்காக அப்பா உண்மையாய் எழும்பி செயல்பட அவர்கள் கூட ஆண்டப்பா ஒளிஞ்சக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாய் இந்த காலை வேளையில் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமீன் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு ஆண்டப்பா நீ பலப்படுத்தும் சுகப்படுத்தும் காத்துக்கொள்ளும் கர்த்தாவே அப்பா நமக்கு முடிவு நல்ல சாட்சிகளாக வாழ அப்பா பிள்ளைகளை ஆண்டப்பா பயன்படுத்த முடியாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அவருடைய தேவையில் கூட சந்திப்பீரான் கர்த்தாவே இந்த நாளில் கூட கர்த்தாவே சோத்திரம் எல்லா இடங்களான்றப்பா புதுப்பிக்கப்பட்டுள்ள அப்பா ஜெபக்குழுக்கள் தடையின்றி நடைபெற கர்த்தாவே அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா ஜெபக்குழு நடத்தப்படும் இடங்கள் அப்பா
வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே அப்பா அந்த ஜெபக்குழு நடத்துகிற நிமித்தம் கர்த்தாவே அந்த வீடு ஆண்டவரப்பா அந்த வீட்டை சுற்றின உள்ள எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு ஆமென் முழுமையான ஒப்பு கொடுத்தலுக்கு வந்து ஆண்டவரை அப்பா அந்த வீட்டின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தாவே ஒவ்வொரு ஜெபக்குழு நடத்தப்படுகிற வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. இன்னும் அநேக வீடுகள் ஆண்டவரப்பா திறந்து கொடுக்க ஐயா திறந்த வாசலை வைக்க ஜெபக்குழுக்கு இன்னும் ஆண்டவரப்பா பழுக வேண்டும் பெருக வேண்டும் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா அந்த ஜெபக்குழுவின் மூலமாக கர்த்தாவே அநேக ஆண்ட சபையில் சேர்க்கப்பட்டு கர்த்தாவே ஜெபிக்கப்படுகிற ஜெபங்களின் பலனாக கர்த்தாவே நல்ல சாட்சிகள் இந்த பகலை எழும்ப கர்த்தாவே கிருபை செய்யும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. ஜெபக்குழுக்கு செல்லக்கூடிய அருமையான கர்த்தாவே தேவ பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரை எல்லாம் ஆண்டப்பா ஒழுங்கு கரமாக செய்யக்கூடிய ஐயா கிருபையை தாருங்க கர்த்தாவே. ஏனோ தானம் என்று செய்யாதபடிக்கு கர்த்தாவே ஆமென் ஆண்டப்பா கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டப்பா மிக சரியான நேரத்தில் கர்த்தாவே அந்த ஜெபக்குழு நடத்தக்கூடிய ஆண்டப்பா கிருபையை கொடுக்க முடியாது அப்பா. எந்த தடையில் வந்தாலும் கர்த்தாவே அப்பா சத்துரின் சோதனை வந்தாலும் நின்று ஜெயிக்கக்கூடிய அப்பா தடையில் உடைத்து போடக்கூடிய கர்த்தாவே ஆமென் ஆண்டப்பா வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் கர்த்தாவே பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்திற்கு என் பிதாவினால் அது உண்டாகும் என்று நீ சொல்லியிருக்கிற கர்த்தாவே. ஏசப்பா நீ சொல்லிய வார்த்தை நிறைவேற்ற கர்த்தாவே அந்த செல்லுகிற 2 பேரோடு ஐயா உம்முடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவர் உம்முடைய வரம் செயல்படட்டும் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் அப்படி அந்த வரத்தை செயல்படுத்தும் போது கர்த்தாவே அந்த ஜெபக்குழுவின் மூலமாய் கர்த்தாவே அந்த வீடு மாத்திரமல்ல கர்த்தாவே அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே அங்கே அதிசயங்கள் அற்புதம் நடைபெற கர்த்தாவே இந்த நாளிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாய் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஜெபக்குழு கர்த்தாவே நடத்த போகிற அப்பா தேவ பிள்ளைகள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே அவருடைய தேவையை சந்திக்க முடியாய் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் ஆண்டவரை அப்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று அப்பா நீ சொல்லியிருக்கிற கர்த்தாவே. ஆமென். மேலும் விசுவாசிகளால் நடக்கும் அற்புதங்கள் ஆவன என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தாவே எஸ் அப்பா அதை நீரே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. விசுவாசிகளுக்கு ஆண்டப்பா கொடுக்கப்பட்டுள்ள கர்த்தாவே ஐயா வரத்தையும் தாளந்தையும் புதைத்து போடாதபடி மண்ணிலே புதைத்து வீணாக்காதபடிக்கு கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே சோத்திரம் அவர்கள் ஆண்டப்பா எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஐயா கிருபையை கொடுக்க முடியாய் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டப்பா வரங்களும் தாளங்களும் கர்த்தாவே ஐயா ரெட்டிப்பாய் செயல்பட கர்த்தாவே அவர்கள் ஆண்டப்பா சபையில் நிலைத்திருந்த ஆண்டப்பா கனி கொடுத்து கர்த்தாவே ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களாய் கர்த்தாவே அப்பா மாற்றும்படியா இந்த காலை வேளையில் அப்பா அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீரே நடத்துங்க கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை அப்பா. இன்றைய தினம் ஆண்டப்பா வெள்ளிக்கிழமை கர்த்தாவே இதே போல ஆண்டப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய அப்பா விடுதலை அளிக்கிற அப்பா பரிசுத்த உபவாச அப்பா ஜெப கூட்டத்திற்காக கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே சோத்திரம் வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சந்திக்கப்பட வருகிறது ஏனோ தானம் என்று போய்விடாதபடி கர்த்தாவே அப்பா வந்து ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆண்டப்பா சோத்திரம் பெற்றுக்கொண்டு முடிய நல்ல சாட்சிகளாய் கிருபை கர்த்தா வாழ அப்பா கிருபை கொடுக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. நீர் பேசும் ஆண்டவரை நீர் பேசும் கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. புதிதாக ஆத்துமாக்கள் வந்து இன்னும் விடுதலை பெற்று கர்த்தாவே அநேகரை கூட்டிக் கொண்டு வர நீ கிருபை செய்ய முடியாது கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அப்பா ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா அந்த பரிசுத்த உபவாச கர்த்தாவே ஜெப கூட்டத்திற்கு கர்த்தாவே வந்து விடுதலை பெறக்கூடிய எல்லோரையும் கர்த்தாவே நீர்தாமே அழைத்து கொண்டு வரும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா எந்த ஆண்டப்பா நோயாக இருந்தாலும் கர்த்தாவே நீக்க வல்லவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ஐயா சுகப்படுத்துகிற தேவன் நீர் பலப்படுத்துகிற தேவன் அப்பா விடுதலை கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த விடுதலை அளிக்கிற கர்த்தா உபவாச ஜெப கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வந்து சேர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே வெளியே சென்று அவர்களும் உமக்கு சாட்சியுள்ள ஜீவிதத்தோடு வாழக்கூடிய ஐயா கிருபையை கொடுக்க முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தாவே ஐயா அந்த 24 மணி நேரம் கர்த்தாவே சோதரம் இயேசு கிறிஸ்துவோடும் ஊழியக்காரோடும் இணைந்து ஜெபிக்கிறோம் என்று அப்பா வாக்கு கொடுத்த கர்த்தாவே தேவ பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. ஆமென் ஆண்டரப்பா சங்கிலி ஆண்டரப்பா அறந்து போகாதது போல அந்த சங்கிலித்தோட ஜெபம் ஆண்டரப்பா எந்த நேரத்தில் அப்பா எழுதி கொடுத்திருக்கிறோமோ கர்த்தாவே அந்த நேரத்தில் கர்த்தாவே எழும்பி ஜெபிக்கக்கூடிய ஐயா ஒரு நல்ல உணரை கொடுத்து கர்த்தாவே அப்பா தட்டி எழுப்பி ஆமான்றப்பா தடையில்லாமல் கர்த்தாவே இந்த சங்கிலி தொடர் ஜெபம் அருந்து போகாதபடிக்கு கர்த்தாவே ஒரு பிணை
இணைக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஜெபமாய் கர்த்தாவே, ஆமென் ஆண்டவரே சோத்திரம். அதில் உறுதியான மனதுடன் ஜெபிக்கக்கூடிய ஐயா கிருபை எங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது அப்பா. கொடுக்கப்பட்ட நேரம் எந்த நேரமோ கர்த்தாவே, ஆமென், எந்த நேரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்களோ அந்த நேரத்தில் கர்த்தாவே சோத்திரம் மிக சரியாக ஜெபிக்கக்கூடிய அப்பா கிருபையை கொடுக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே, ஆமென் ஆண்டவரே சோத்திரம். மாம்சமோ பலவீனமானதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்ற வார்த்தை கர்த்தாவே, ஆமென். ஜெபாவி அந்த நேரத்தில் ஊற்றி ஆண்டவரை ஐயா ஜெபிக்கக்கூடிய கிருபை கர்த்தாவே ஐயா எங்களுடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கொடுக்க முடியாது. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென் ஆண்டவரப்பா. அந்த நேரத்தில் தினமும் ஜெபிக்கும் போது கர்த்தாவே அருமையாய் கர்த்தாவே சபைக்காகவும் கர்த்தாவே ஐயா ஊழியர்களுக்காகவும் அப்பா அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது கர்த்தாவே. இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா சோத்திரம் ஆண்டவரை அப்பா ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தையும் கர்த்தா நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது கர்த்தாவே. அப்பா ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. தேவரி நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஐயா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவர் அப்பா. ஒரு அருமையான ஊழியம் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. உம்முடைய அன்பை பகிரக்கூடிய ஊழியம் கர்த்தாவே. ஆமீன். இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தை கர்த்தாவே நீர் தாமே ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. அது தடையின்றி நடைபெற கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை. அதை தொடர்ந்தாண்டப்பா பிரயாசத்துடனே ஆண்டவரப்பா சோத்திரம் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய அருமையான பாட்ச சாமை கர்த்தாவே நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இன்னும் அநேக ஆத்துமக்களை சந்திக்கக்கூடிய கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய கிருபையை கொடுத்து கர்த்தாவே ஆமீன் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த நாளில் அந்த அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. அது தடையின்றி நடைபெறக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது. எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது. இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அருமையான பாஸ்டரோடு செல்லக்கூடிய கர்த்தாவே தேவ பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஐயா எவ்வளவோ ஆண்டரப்பா நபர்களை சந்திக்கிறார்கள் கர்த்தாவே. ஏசப்பா அவர்களை சுற்றி நீ வீழ்த்து பாதுகாத்து கொண்டு கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அப்பா எழுந்து ஜொலிக்க ஆண்டரப்பா கிருபை செய்யும்படியாய் நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. செல்கிற தேவ பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தில் மாத்திரம் கர்த்தாவே அப்பா அற்புதங்களும் அறிவுகளும் கர்த்தாவே சோத்திரம் அதிசயம் நடைபெற கர்த்தாவே இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை. இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேசத்தில் ஒரு நல்ல எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. அப்பா நம்முடைய ஊழியர்களுக்கு பாதுகாப்பு, சபைகளுக்கு பாதுகாப்பு, விசுவாச குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தாவே கொடுக்க முடியாது. நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஆட்சியாளர்கள் மனதில் நீர் பேசுங்க கர்த்தாவே. எல்லோரையும் சமமாய் மதிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க முடியாது. நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் கர்த்தாவே. அப்பா இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்தில் அப்பா ஆட்சி செய்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தாவே சோத்திரம் நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் தொடர்ந்து நீரே நடத்தும். எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறபடியால் அப்பா சோத்திரம் எல்லா ஜெபங்களையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள பாதங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தா. ஆசீர்வாதம் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். துதி கனம் மகிமை அமைக்க செலுத்துகிறேன் கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபங்களும் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை உற்சாகமாக திட்டி நன்றியோடு சோதரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்முடைய வாழ்வே நீர்தான், வாழ்வே இயேசுதான் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். வாழ்வே நீர்தானையா
இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானே ஐயா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் ஆத்தீரையா, நிர்மூலமாகாமல் ஆத்தீரையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, 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 வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவன், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என்
கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. காலைவேளையிலே கர்த்தரை துதிக்கவும் பாடவும் செபிக்கவும் வார்த்தைகளை கேட்கவும் கொடுத்த அளவற்ற கிருபைக்காக துதிப்போம். ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கான கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்களை எண்ணி நம்ம நிறைய துதிக்கணும். துதிக்க துதிக்க கிருபைகளை கர்த்தர் நமக்கு அதிகமாய் பெருகச் செய்வார். துதிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை காணலாம், அதிசயங்களை காணலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கூட 9ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். பார்த்தீங்களா? அதிசயங்களை எல்லாம் என்ன செய்வேன்? விவரிப்பேன். துதிக்கும் பொழுது நிறைய அதிசயங்களை பார்க்கலாம். ஏன்னா துதியில் தான் அதிசயங்கள் நிறையா இருக்குது. அன்றைக்கு யோசபாத்தும் யூதா கோத்திரத்தாரும் துதித்த பொழுது ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். என்ன அதிசயம்னா, அவங்களுக்கு எதிராக வந்த சத்துருக்களையெல்லாம் அழிச்சிட்டாரு பாருங்க. உங்களால் முடியாததை அவர் செய்யணுன்னா நம்ம துதிச்சா போதும். எப்படி துதிக்கணும்? முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை என்ன செய்யணும்? தாவீது சொல்கிறார்ல, முழு ஆத்துமாவும் துதிக்கணுமா. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படின்றார். தாவீது துதிச்சு துதிச்சு ஸ்தோத்திரம் போட்டு பெரிய வெற்றி பெற்றவர். துதிக்கிறவனுக்கு முன்னே சத்துருக்கள் நிற்க முடியாது. தாவீதுக்கு முன்னே கோலியாத்தே நிற்க முடியலை, பெலிஸ்தன் நிற்க முடியலை, சீரியர் நிற்க முடியலை. அது மாதிரி துதிங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி பெரிய பர்வதங்களையெல்லாம் என்ன ஆக்கிடுவார்? சமபூமி ஆக்கிடுவார். அதிசயங்களை விவரிக்க வைப்பார். அதிசயங்களை என்ன செய்வேன்? ஆமாம், இந்த கால வேளையிலே இன்னைக்கு நம்ம செய்தியே அதிசயங்களை செய்கிறவர் தான். மீகா தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசி தான். அவர் மீகா 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் அதிசயமானவராய் வந்திருக்கிறார். அதிசயங்களை செய்ய வந்திருக்கிறார். அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போறார். அதிசயங்களை அவர் நடப்பிக்க போறார். கர்த்தருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை சொல்றாரு பாருங்க. அவங்க புறப்படும் பொழுது அதிசயமானவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். புறப்பட்ட நாளில் என்ன அதிசயம் நடந்துச்சு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயம். முதலாவது அவங்க என்ன கேட்டாங்களோ அத்தனையும் கொடுத்து அவங்கள அனுப்பினார். வெள்ளியும் பொண்ணும் வெளியே வரும் பொழுது, உள்ளே இருக்கும் பொழுது அடிமைத்தனம், வெளியே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்க? பொண்ணுடைமைகளை கேட்டாங்க, வெள்ளி உடைமை கேட்டாங்க, அதை இதை தாங்கன்னா அள்ளி கொடுத்து விட்டா போதும், நீங்கள் போனால் போதுன்ட்டான். எல்லாம் கோல்டாக கொடுத்து அனுப்புனா. வெள்ளியா? வேதம் சொல்லுகிறது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாராம். எப்படியா? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். வெறுமையாக புறப்படலை. அது வரைக்கும் அடித்து உதச்சி செங்கல் அறுத்து தான். உங்களுக்கு வைக்கோலெல்லாம் கிடையாது, நீயே பொறுக்கிங்கன்னு சொன்னவன் இப்போ வெளியே வரும்பொழுது எல்லாம் கழட்டி கொடுக்குறான். வீட்டுக்குள்ளே இருந்த பொக்கிஷத்தில் இருந்த பெட்டிக்குள்ளே இருந்த பீரோவுக்குள்ளே இருந்த எங்கெங்கெல்லாம் வச்சுருந்தா அள்ளி அள்ளி கொடுத்து அனுப்பினான்.
வேதம் சொல்கிறது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட நினைச்சிருப்பாங்களா? அடுத்து அவங்களுக்கு முன்னே அவர் அக்கினி ஸ்தம்பமாயும் மேக ஸ்தம்பமாயும் சென்றார். அதிசயமானவர் கர்த்தருக்கு. அப்பேற்பட்ட அதிசயம். அங்கே பார்த்தீங்கன்னா செங்கடலே ஒரு அதிசயம். அருமையானவர்களை, இப்படி ஒவ்வொரு அதிசயங்களை கர்த்தர் செய்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதே விட அதிசயங்களை மறுபடி செய்வேன்றார். உன்னை அதிசயங்களை என்ன பண்ணுவேன்? காண பண்ணுவேன். 136 சங்கீதம் 4 சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தாராம். என்னவா? ஆமாம், 2வராய் 3வராய் 4வராய் அப்படிலாம் இல்லை, ஒருவராய். கர்த்தருக்கு நம்முடைய தேவன் ஒருவராய். தம்மில் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினால் தமது பேரில் ஆணையிட்டாராம் ஆபிரகாமுக்கு. அருமையானவர்களே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். இன்று வந்திருக்கிறார், இன்றைக்கு செய்ய போறார். உங்கள் குடும்பத்தில் செய்ய போறார், உங்கள் சரீரத்தில் செய்ய போறார், உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போறார். அவர் செய்கிறார். அவர் சொல்றாரு, எரேமியா 32 அதிகாரத்தில் 27வது வசனத்தில் அவர் சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. பார்த்தீங்களா? நான் யாருக்கு தேவன்றார்? மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு வேறொரு கர்த்தர் இல்லை. பவுல் சொல்றார், ஒரே கர்த்தர், ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுதான் கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனையா கர்த்தருக்கு. அவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் தான் தேவன். அதனால என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ சொல்லுன்றார். ஒரு கொஸ்டின் மார்க் போடுறார் பாருங்க. ஒன்று உண்டோ? இந்த காலவெளியிலே உங்களில் அவர் செய்ய போறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டா? உங்கள் குடும்பத்தில் அவர் செய்ய வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளிலே செய்ய போறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில கேட்பாங்க, ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? ஒரு அற்புதம் நடக்காதா? என் நோய் சுகமாகாதா? என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்களா? என் பிள்ளைக்கு ஒரு வேலையை தரமாட்டாரா? என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அவர் நிர்ணயிக்க மாட்டாரா? கர்த்தருக்கு ஆமாம், நான் ஜெபிக்கிறேன், என் மகளுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? ஒரு குழந்தை கிடைக்காதா? செய்ய முடியும் கர்த்தருக்கு. இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் அவர். அவர் சகலத்தை, ஐயா ஜெபிச்சாரு பர்னபாஸ், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய வல்லவர் கர்த்தருக்கு. அதனால அவர் அதிசயமானவர். இஸ்ரவேல் மக்கள் அவ்வளோ அதிசயம் செஞ்சார். சொல்றாரு பாருங்க, 1 நாளாகமத்தில் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவர் செய்த அதிசயங்களே அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நினைவு கூற சொல்றாரு தாவீது. அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்க. நினைக்கணும். எகிப்தில் செஞ்ச அற்புதம்லாம் இவன் நினைக்கல, அதனால அதை நினைவு கூறுங்கடான்றார். கிதியோன் கேட்டார் தூதனை பார்த்து, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கேன்றார். அந்த அற்புதம் எங்கேயா? அந்த அதிசயம் எங்கே? அவர் சொல்றார், உன்னை கொண்டு அவர் செய்ய போறார், கிளம்புனார். அந்த அற்புதத்தை உன்னை கொண்டு செய்ய போறார். போ, நீ ஒருவனே மீதியானியரை முறியடிக்க முடியும், சத்துருக்களை மேற்கொள்ள அவர் உன்னோடு இருக்கிறார். போ, அதே அதிசயத்தை பார்ப்பேன்னார். அந்த அற்புதம் நடக்குன்னார் கர்த்தருக்கு. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேரே அதிசயமானவராம். என்ன? யாருக்கு சொல்கிறார்? அதனால அநேகர்
அதிசயராஜன்னு வச்சுருக்கிறாங்க, அதிசய மணின்னு வச்சுருக்கிறாங்க. சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, பிள்ளைகளுக்கு அந்த பேரை வச்சு இவனை கொண்டு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? என் மகளை கொண்டு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? கர்த்தருக்கு கட்டாயம் செய்வார், கவலைப்படாதீங்க. அதனால் முன்னே செஞ்ச அதிசயங்களை நான் நினைவு கூறுங்க, நினைவு கூறணும். அதில் 24வது வசனத்தை படிச்சிங்கன்னா விவரித்து சொல்லு அந்த அதிசயத்தை என்றார். அப்படி அதிசயங்களை, அற்புதங்களை என்ன பண்ணுங்க, விவரித்து சொல்லுங்கன்றார். அதில் 16:9 படிச்சிங்கன்னா அதை தியானித்து பேசுன்றார். வாசிங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். தியானித்து பேசுங்கள். பார்த்தீங்களா? அப்படி அதிசயங்களை பேசு. கண்டதை பேசுறிய, தேவையில்லாத பேசுகிறோமே. வாயில் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசாதீங்க, பேச வேண்டியதை பேசுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். வீட்டில் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது கலங்கி போய் நிற்காதீங்க, எதையாவது பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க. அவர்கள் கூடாரத்தில் முறுமுறுத்தாங்களாம், அது மாதிரி உங்கள் கூடாரத்தில் முறுமுறுக்காதீங்க, விவரித்து பேசுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லுங்கள், எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்கள். அதை கவனித்து அவர் கேட்பார், உங்களுக்கு அவர் செய்வார். அவரை அதாவது சொல்கிறாரு பாருங்க, நினைவு கூர்ந்து தியானித்து பேசும் பொழுது, விவரமாக சொல்லும்போது எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்வார், உங்கள் வீட்டிலே செய்வார். கர்த்தருக்கு குறைவை கண்டு சோர்ந்து போகாதீங்க, குறைவெல்லாம் அவர் நிறைவாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தன் சொல்கிறார் 71ஆம் சங்கீதத்தில் 17-18 நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்கிறார் பாருங்க. பக்தன் 71ஆம் சங்கீதம் 17-18. தேவனே தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். நல்ல கவனிங்க. என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் சொல்றார். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை எத்தனை பேர் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படி அறிவிச்சாதான் எத்தனை பேர் கத்தட்ட வந்திருப்பாங்க? எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறார், உன் நோயை குணமாக்குறார், பேயை துரத்துறார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி விடுதலையின் உபவாச கூட்டம், விடுதலையின் உபவாச கூட்டம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அநேகர் வர்றாங்க, பல இடத்துலேருந்தெல்லாம் வர்றாங்க, வந்து விடுதலையை பெறாங்க. நாங்கள் முன்னே கூப்பிடுறது கிடையாது. அவ்வளோ பேர் என்ற போவையிலே சொல்லிட்டு போவாங்க, நான் இப்படி வந்தேன், கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டியா? கர்த்தருக்கு சாட்சிகள் கேட்டு அவர் அதிசயமானவர், அதிசயம் செய்கிறார் என்று நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருக்கு பாருங்க, அவர் சொல்கிறார், இதுவரைக்கும் உமது அதிசயங்களை அறிவித்து வந்தேன். எத்தனை பேர் உடைய அதிசயங்கள் அறிவித்து வர்றீங்க? அவர் அதிசயமானவர் என்று சொல்லி வர்றீங்க. ஆண்டவர் ஒரு பைத்தியக்காரனை சுகமாக்கினார். பிசாசு அவனை பைத்தியமாயிடுச்சு, வஸ்திரமே இல்லை. ஆனால் இயேசு அவன் பைத்தியத்தை சுகமாக்கிட்டார், இந்த பேயும் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் வஸ்திரம் தரித்து நான் உங்களோடவே இருக்கிறேன்னா ஆண்டவர் சொன்னார், என் கூட இருக்க வேணாம், உன் நாட்டுக்கு போய் உன் ஊருக்கு போய் கர்த்தர் செய்தவைகளை எல்லாருக்கும் என்ன செய், அறிவினார். அந்தபடி அவன் போய் தெக்கப்படி நாட்டில் அவன் ஊரில் என்ன பண்ணான், பிரசித்தம் பண்ணான். இப்படி ஒருவர் இருக்கிறாரு, என்னை உங்களுக்கு தெரியல, நான் யாருன்னு தெரியல. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில், இயேசு தன்னோட இருக்க அவனுக்கு உத்தரவு கொடுக்கல. உனக்கு ஒரு ஊழியம் இருக்குன்னாரு. உனக்கு என்ன இருக்கு? ஊழியம். உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. உனக்கு செஞ்சதை சொன்னாவே உன் கூட்டமே, ஒரு கூட்டமே, உன் நாடே, உன் ஊரே, உன் கிராமமே கத்தட்ட வந்துடும். போயா, உன் அழைப்பு விசேஷமானதுன்றார். நீ சாட்சி சொல்லியே இந்த அதிசயத்தை அறிவித்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வா மக்களை. எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க? எத்தனை பேர் சொல்கிறோம்? முடங்கி போயிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நோக்கம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை நீங்கள் சொல்லணும், அவருடைய புண்ணியங்களை சொல்லுங்க, புண்ணியங்களை அறிவிங்க, சாட்சி சொல்லுங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார்னு ஒரு சாட்சியின் மூலம் கிராமமே வந்துருச்சுங்க.
கிராமத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இவன் தான் கூட்டம் நடத்தக்கூடாதுன்றான், கிராமத்தில் அதை கட்டாத இதை கட்டாத சொல்கிறான். வீட்டில் போய் சொல்லிட்டு வா, கத்தருக்கு உன் சொந்தக்காரனுக்கு சொல்லு. ஐயா சொல்லுவார், ஆசீர்வாதம் ஐயா, போதும் வீட்டாருக்கு சொல்லு, வெளியே போக முன்னே உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் ரட்சிப்புகளை கொண்டு வான் கத்தருக்கு. ஆமாம், இவனை பார்த்து சொன்னார், தான் கூட இருக்க உத்தரவு கொடுக்கல இவனுக்கு. நிறைய பேரை வாடான்னார், என்னை பின்பற்றினார். இவனை சுகமாக்கிட்டு சொன்னார், உத்தரவு கொடாமல் வாசிங்க. நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போய், நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய், கர்த்தர் உனக்கு இறங்கி, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம், உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொன்னார். உடனே கேள்விப்பட்டான் பார்த்தீங்களா? அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் என்ன பட்டாங்க? அடாடா, இந்த மெண்டலா, இந்த விலங்கு போட்டு கட்டியிருந்தானே, வஸ்திரம் இல்லாம இருந்தானே, கல் எடுத்து கீறிக்கிட்டே இருப்பானே, காயப்படுத்திக்கிருந்தானே, நீ அந்த ஆளு? நானே தான். எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? சேவ் பண்ணி சவரம் பண்ணி, இப்போ எப்படி ட்ரெஸ், எப்படி புது ட்ரெஸ் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கத்தருக்கு. ஓ, இந்த பைத்தியம் தானா? ஆச்சரியப்பட்டாங்களாம். சொன்னா தானே ஆச்சரியப்படுவாங்க, சொல்லாமல் எப்படி ஆச்சரியப்படுவாங்க? அப்படி சொல்லி கிராமத்தையே சொந்தக்காரங்களெல்லாம் கத்தட்ட திருப்பினான். அவருடைய அதிசயங்களை விவரமாக சொல்லுங்க. எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இப்போ சங்கீதத்துக்கு வாங்க. அறிவித்து வந்தேன் 18வது வசனம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும், நல்ல கவனிங்க, சொல்றாரு, சிறுவயது முதல் அறிவித்து வந்தவர் சொல்றார், இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும், வரப்போகிற யாவருக்கும் பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதீங்க. நான் உங்க ஊழியம் செய்யணும். எப்படி பார்த்தீங்களா? வயசாட்டுன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல சொல்லியிருக்கலாம், வாலிப வயசுலையும் சொல்லியிருக்கலாம், விடாதீங்க. வயசாக வரைக்கும் கேட்குறாரு, உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கணும். என்னை கைவிட்டுறாதீங்க. பலன் தாங்க, சத்துவம் தாங்க கத்தருக்கு. ஆமாம், நான் ஓடணும், நடக்கணும், நான் இழைப்படையக்கூடாது. எவ்வளோ வைராக்கியம் பார்த்தீங்களா? முதிர் வயதானாலும் நரை மயிரும் உள்ளவன வரைக்கும் என்னை கைவிடாதீங்க, நான் ஊழியம் செய்யணும். எத்தனை பேர் நிற்கணும்? ஆண்டவர் மோசையை 80 வயசில் ஊழியத்துக்கு அழைச்சார். 40 வருஷம் எப்படி ராஜபோக வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் முள்ளுக்காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்கிற வாழ்க்கை நினச்சிருப்பானா? எப்படி இருந்த இளவரசனா? எப்படி இளவரசனா? பார்வோன் குமாரத்தியா? அடுத்த ராஜா இவன் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு இருக்குது. ராஜபோக வாழ்க்கை சொல்கிறான் பாருங்க. அதெல்லாம் வெறுக்கிறான். ஆடு மேய்க்க ஓடிட்டாங்க. நான் போவோமா? நான் எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், அப்படி இல்லை. சில நேரம் தள்ளிடுவார், போய் செய்யும்பார். ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு 40 வருஷம், 80 வயசு. ஆண்டவர் போனார், இவனை தேடி போகிறாரு கத்தரி. இப்போ வனாந்தரத்துக்கு இவனுக்கு தேடி போய் முட்செடி நடுவில் அக்கினி ஜுவாலையில் தேவன் பேசுகிறாரு, மோசே எகிப்துக்கு போகணும், இப்போ வா. ஆடு மேய்க்கிற கோலை தேவனுடைய கோலாக்கிட்டார். இப்போ அற்புதம் செய்ய கோலாக்கிட்டார். உயர்த்தினா அற்புதம், தொட்டா அற்புதம், தண்ணியை தொட்டா அற்புதம், இந்த பக்கம் நீட்டினா அற்புதம், அந்த பக்கம் நீட்டினா அற்புதம், மேலே உயர்த்தினா அற்புதம். எப்படி அந்த கோளுக்குரிய அதிகாரமும் ஒரு வல்லமையும் பார்த்தீங்களா? அவன் கையில் ஒரு அற்புதம். ஆடு மேய்ச்ச ஆட்டை நடத்தின கோலே இப்போ அற்புதம் செய்யும் கோலாயிட்டு. வேறு ஒன்றும் இல்லை, இந்த கோலை தூக்கி போட்டுட்டு வாங்கலான்னு சொல்லலை. இருக்கிற கோலையே வல்லமையுள்ள கோலாக்கினார். ஒரு வல்லமையான செங்கோலாக, அதிகாரமுள்ள கோலாக, அவனே அதிகாரமுடையவனாக, பார்வோனுக்கு தேவனாக, எகிப்திலே பெரிய மனிதனாக இப்போ மாறுகிறான். வனாந்தரத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடந்தவன்
அழைப்பு என்பது இப்படி தான். இப்போ கர்த்தருடைய வல்லமை அதிசயத்தை வெளிப்படுத்தினான், அதிசயம் செய்யினான். இந்த கடைசி காலத்திலும் வேதத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6 சொல்லி பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கண்டார்கள், கேள்விப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஆமாம், ஒருவனை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். யார் இந்த பிலிப்பு? அப்போஸ்தலர் பிலிப்பு அல்ல. இவன் ஒரு 7 மூப்பர்களை பந்தி விசாரிப்புக்காரனிலே ஒருவன். இவன் கர்த்தருக்கு பந்தி விசாரிப்புக்காரன். சபையில் தேவன் ஒருவனை தெரிந்து பயன்படுத்தணும்னா யாராகவே இருக்கலாம். அப்போஸ்தலன் இல்லை. ஸ்தேவான் யாரு? இந்த 2 பேரும், பிலிப்பும் ஸ்தேவானும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார்கள், அதிசயங்களை செய்தார்கள். கர்த்தருக்கு இந்த காலை வேளையில் நல்ல கவனிங்க. உங்களை கொண்டும் செய்ய முடியும். அதனால் விவரித்து சொல்லுங்க. வயசாக வரை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு வயசானாலும் நான் உமக்கா ஓடணும். ஆண்டவரே, உமக்கா செய்யணும், உமக்கா செயல்படணும். கைவிடாதீங்க. நம்முடைய அதிசயத்தை விவரித்து சொல்லணும். எல்லாருக்கும் உடைய வல்லமையை சொல்லணும், உடைய பராக்கிரமத்தை சொல்லணும். நீர் வல்லமை உள்ளவர் என்று, நீர் பராக்கிரமம் உள்ளவன் என்று சொன்னாலே அற்புதம் நடக்கையா. நீ ஒரு பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு அவருடைய அதிசயத்தை பேசு, ஒன்றை கொண்டு அதிசயம் நடக்கும். பிலிப்பு பார்த்தீங்களா, அவர் அதிசயங்களை செய்தார். பிலிப்பை கொண்டு அற்புதங்களை செய்தார். பிரமிக்கிறான் ஒரு மந்திரவாதி, ஒரு மாயவித்தக்காரன். அந்த ஊரில் இருந்துக்கிட்டு அவனைத்தான் பெரிதான சக்தின்னு நினச்சாங்களாம். ஆனால் அந்த ஊருக்கு போய் தேவனுடைய சக்தி தான் பெரிய சக்தின்னு சொன்னான். அவனு ஞானஸ்தானம் எடுத்துட்டான் பாருங்க. அவனு இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன பண்ணிட்டான்? ஞானஸ்தானம் எடுத்துட்டான். தூக்கி போட்டுட்டான். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு, ஐயா, நான் இதுவரை எல்லாவற்றையும் நம்ப பண்ணிக்கிருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு இப்போ தான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஆமாம். 8:13 படிங்க. அப்போஸ்தலர் 8:13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பார்த்தீங்களா, பிரமிச்சிட்டான். ஒரு ஊழியக்காரனை, ஒரு மூப்பரை, ஒரு கர்த்தருடைய பிள்ளைய சபையில் ஊழியத்தில் பொறுப்புள்ளவர்கள் ஆண்டவர் எப்படி உண்மையுள்ளவர்களை எப்படி உபயோகிக்கிறார் பார்த்தீங்களா. கவலைப்படாதீங்க. விவரித்து பேசுங்கள், தியானித்து பேசுங்கள், அறிவியுங்கள். கர்த்தருக்கு மறக்காதீங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்கன்னா 78ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை படிச்சிங்கன்னா வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 11வது வசனம். அதிசயங்களை மறந்தார்களாம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். மறக்கலாமாங்க? மறக்கக்கூடியதை மறங்க. அவர் செய்த உபகாரங்களை மறக்காதீங்க, அதிசயங்களை மறக்காதீங்க, நன்மைகளை மறக்காதீங்க, நினைவு கூறுங்க. மறந்தார்கள். எவ்வளவு நன்றி கேட்ட ஜனம் பார்த்தீங்களா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் மறந்துடுறாங்க. இந்த சபைக்குள்ளே வந்து நன்மை பெற்ற அநேகர் மறந்துடுறாங்களே. மறந்து சபையை விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் உள்ளே வரும்பொழுது எப்படி வந்தீங்கன்னு பாருங்கள், ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இந்த சபையில் கர்த்தர் உங்களை கொண்டு, கர்த்தர் ஊழியர்களை கொண்டு என்ன செய்தார்னு பாருங்கள். கர்த்தருக்கு அதிசயங்களை மறக்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றியாக வாழுங்க. ஒரு கூட்டம் அறிவிக்குது நன்றியா, இன்னொரு கூட்டம் பேசுது, இன்னொரு கூட்டம் மறக்குது, இன்னொரு கூட்டம் பாருங்க. அதில் 32வது வசனம் வாசிங்க. 78ஆம் சங்கீதம். இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். எவ்வளவு அக்கிரமா. ஒரு கூட்டம் இருதயம் கடினப்பட்டு நம்பல, அதிசயத்தை நம்பாமல். ஒரு கூட்டம் மறக்குது, ஒரு கூட்டம் நம்பல, பாவம் செய்கிறான். நம்பாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கூட்டம் இல்லாமல், யோபு பாடுகளின் நடுவில் யோபு 5:9-10 படிச்சிங்கன்னா, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். என்னவா? எண்ணி முடியாத அதிசயங்களை. யோபுடைய நண்பன் ஒருவர் சொல்றாரு, யோபுவும் சொல்றார். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பார்த்தீங்களா? 9:10 வாசிங்க.
தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். 9:10 யோபு 9:10. அவர் உமக்கு உபதேசித்து இல்லை, அதே வசனம் வரும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் இந்த செய்கிறார். 2 வசனங்களிலும் ஒரே வார்த்தை வருது பாருங்க. 2 பேருமே சொல்றாங்க. அதில் யோபு பாடுகளில் சொல்ற சின்ன விஷயம் கிடையாது. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார், இன்றும் செய்கிறார். இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்போ கர்த்தர்ட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இன்னைக்கு செய்யுங்கன்னு கேளுங்க. என் சரீரத்தில் ஒரு அதிசயத்தை செய்யுன்னு கேளுங்க. என் சரீரத்தில் உள்ள அந்த நோயை முற்றினு என்னை விட்டு விலக்குன்னு கேளுங்க. அது ஒரு அதிசயம் தானே. உங்கள் பிள்ளைகளில் ஒரு அதிசயத்தை நடக்கணும்னு கேளுங்க. அவர் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர் என்னில் ஒரு அதிசயத்தை செய்யும், என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்யும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த அதிசயத்தை செய்யும். கர்த்தருக்கு கேளுங்களேன். அவர் அதிசயமானவர், அதிசயத்தை செய்கிறார், செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். கர்த்தருக்கு நீங்கள் 119 சங்கீதம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பாஸ், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இங்கே முதலாவது ஒரு பாயிண்ட், வேதத்தில் உள்ள அதிசயம். என்ன அதிசயம்? நம்ம கையில் இருக்கல இந்த வேதம். இந்த வேதம் ஒரு அதிசயமான புஸ்தகம். என்ன புஸ்தகம்? அநேகர் இந்த புஸ்தகத்தை கனப்படுத்துறது கிடையாது, இந்த புஸ்தகத்தை முக்கியப்படுத்துறது கிடையாது, இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறது கிடையாது. கண்ட புஸ்தகங்களை வாசிக்கிறாங்க, எடுத்து படிக்கிறாங்க. ஆமாம், ஆனால் இது ஒரு ஜீவன் உள்ள வார்த்தை. அதாவது லிவிங் வேர்டுன்னு சொல்லுவோம்ல, ஜீவிக்கிற ஒரு வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இதை படிக்கும் பொழுது புதிதாய் வரும். இதுக்குள்ள அவ்வளவு அதிசயம் உண்டு. இது ஒரு வாக்குத்தத்த புஸ்தகம், இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், இது நம்ம கையில் கொடுத்திருக்கிற ஒரு கற்பனை, ஒரு கட்டளை, ஒரு பிரமாணம். இது ஒரு பிரமாண புஸ்தகம். கர்த்தருக்கு ஆமாம், பத்திரத்தை, ஒரு வீட்டு பத்திரம், இடத்தினுடைய பத்திரத்தை, அதுக்கு பேரே பத்திரம், அதை பத்திரமா வைக்கிறோம். கர்த்தருக்கு அப்போ இதை எப்படி வைக்கணும்? அதை விட இது பத்திரமான புஸ்தகம். ஆனால் இதை நம்ம இருதயத்தில் பத்திரமா வச்சுக்கணும். அதை பீரோவில் கொண்டு போய் பத்திரமா வைக்கிறீங்க, இல்லைன்னா பேங்கில் கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறீங்க. கர்த்தருக்கு ஆனால் இதை இந்த லாக்கருக்குள்ளே வைங்க. உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதுங்க, உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க. வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனன்றார். அடுத்து சொல்றார் 37 சங்கீதம் 31 அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இந்த இருதயத்தில் இருக்கணும் இந்த வேதம் எல்லாம். நட்டைகளில் பிசகாது, உங்கள் நட்டையெல்லாம் சரியாக இருக்கும். கர்த்தருக்கு ஆகவே இந்த வேதம் ஒரு அதிசயம். அவர் சொல்றார் பாருங்க, பக்தன், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். நான் என்ன செய்யணும்? நான் பார்க்கணும். அருமையானவர்களே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியில் அதிசயங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் செய்கிற அதிசயங்களை. ஒருவன் காலையில் எழும்பி வெளியே வரும்பொழுது ஐயோ என் ஆண்டவனேன்றான். காலையில் தோத்திரம் போட்டுக்கிட்டு வர வேணாம். ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்ய போகிறோன்னா, இது வரைக்கும் எலிசாவுக்கிட்ட இருந்த ஒரு வேலைக்காரன் எலிசாவை பற்றி தெரியலை. எலிசாவை கொண்டு எத்தனை அதிசயம் அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் சொன்னார், என்னடா ஏன், என்ன விஷயம் என்னார்? அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னார். அடுத்து, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும். ஒரு ஆவிக்குரிய கண்ணு வேணாமா? ஒரு தரிசன கண்ணு வேணாமா? எதிரியை மாத்திரம் பார்க்குற, பிரச்சனையை மாத்திரம் சிலர் பார்க்குறீங்க, போராட்டத்தை மாத்திரம் பார்க்குறீங்க, பலவீனத்தை பார்க்குறீங்க, உங்களுடைய வியாதியை மாத்திரம் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்க்கறது இல்லையே, ஒரு அற்புதம் செய்கிறவரை நீங்கள் பார்க்கறது இல்லையே. கர்த்தருக்கு 2 மீனையும் 5 அப்பத்தையும் தான் பார்த்தான். எவ்வளவு அந்திரேயா?
இது பத்தாதுன்னாரு சில சீசர்கள் நின்றுக்கிட்டு. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் அங்கே நிற்கிறார், அவர் நிறைவாக்குகிறவராய் நிற்கிறார். அதை இவங்க பார்க்கல, கொண்டாங்கன்னார், தொட்டாரு, ஸ்தோத்திரம் போட்டார், பிட்டு கொடுன்னார். எடுக்க வந்துச்சு பார்த்தீங்களா? அதான் அற்புதம், அதான் அதிசயம். அதிசயமானவர் கர்த்தருக்கு, அதிசயங்களை செய்கிறவர். குறைவை பார்க்காதே, நிறைவை உண்டாக்குகிறவரை நிறைவாக்குகிறவரை பாருங்க, பெருகச் செய்கிறவரை பாருங்க, அற்புதம் செய்கிறவரை பாருங்க, அவற்றை கொடுங்க. கர்த்தரங்க அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் சூழ்நிலை, இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, அதை மாற்றக்கூடியவரை பாருங்கள். அருமையானவர்களே, கண்ணு பார்த்தா இப்ப சீரியருடைய இராணுவத்தை இவன் பார்க்கல, அந்த மலையை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளால், ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு செக்யூரிட்டி கொடுக்கிறார் பாருங்க, எப்படி பாதுகாப்பை கொடுக்கிறார். எந்த ராஜாவுக்கு இல்லாத, எந்த மந்திரிக்கும் இல்லாத, எந்த பிரைம் மினிஸ்டருக்கு இல்லாத, எந்த பிரசிடன்ட்டுக்கு இல்லாத ஒரு ஊழியக்காரனை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. வார்த்தைக்காக நிற்கிறவன், அபிஷேகிக்கப்பட்டவன், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் நின்று கொண்டிருக்கிறவன், கர்த்தருக்கு ராஜா ஆண்டு கொள்ளுகிற ராஜா இவனை தேடுறான். ஒரு நேரம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். மூணு ராஜாவும் சிக்கல்ல மாட்டும் பொழுது யோசபாத் கேட்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு தேவனுடைய தீர்க்கதரிசி யாராகிலும் இங்கே இருக்கிறாங்களா? ஒரு வேலைக்காரன் சொல்றான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சப்பாத்தின் குமாரனாய் எலிசா இங்கே இருக்கிறாருன்னு. உடனே யோசபாத் சொன்னான், அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அவன்கிட்ட போவான்னா. இதை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீங்க, 11-12. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே போன பொழுது அவர் சொன்னார், ஒரு சாடினார் யோராமை பார்த்து, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் வரவில்லையானால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மாட்டேன், முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னார். அடுத்து சொன்னார், நீங்கள் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாங்கன்னார். அவன் சுரமண்டலம் வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆமாம், தண்ணீரால் பள்ளங்கள் நிரப்பப்படும். காற்று இருக்காது, மழையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, போங்கடா. எலியா ஒரு நாள் உள்ளங்கை அளவு மேகம் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணார். ஆனால் இவர் ஜபிக்கலை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீர் வரும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உரைக்கிறார். அவன்கிட்ட கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் தான் வரும். அதான் ஒரு தீர்க்கதரிசி, வார்த்தை உடையவன். இந்த கடைசி காலத்தில் வார்த்தை எங்கே இருக்குன்னு தேடுங்க, அங்கே அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு நல்ல கவனிங்க, வேதத்தில் உள்ள அதிசயம், இதுதான் வேதத்தில் உள்ள அதிசயம். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் சீரிய இராணுவமே எலிசாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணான், கண்மயக்கம் உண்டாக்கும், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஜெபத்துக்கு எவ்வளோ பதில் பார்த்தீங்களா? கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ இராணுவமே இவன் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. நேராக கூட்டிக்கிட்டு ராஜாவுக்கிட்ட போகிறான். அது அங்கே சில காரியெல்லாம் நடக்குது. விட்டு அடித்து கொண்டுடுவான். சாப்பாடு போட்டு அனுப்பி விடியா, நல்ல சாப்பாடு கொடு, விருந்து கொடு, நல்ல கறி சாப்பாடு போடு, அனுப்பிடு. அதுக்கு அப்புறம் அது பக்கமே வரல ஒரு பயனும். கர்த்தருக்கு எப்படி பார்த்தீங்களா? ஆகவே அதிசயம், நம்முடைய தேவன் அதிசயமானவர். கர்த்தருக்கு வேதத்தில் அதிசயம் உண்டு. அருமையானவர்களே, நேரம் இல்லை. ஆமாம், அடுத்து இன்னொரு 2-3 பாயிண்ட் வச்சுருக்கிறேன், எங்கெல்லாம் அதிசயம் நடந்துச்சுன்னு. அருமையான தேவன், வேதத்தில் அதிசயம். எங்கே அதிசயம்? வேதத்தில் அதிசயம். இன்னொரு வசனம் படிங்க, ஜெபிச்சிடலாம். 107ஆம் சங்கீதம் 24. 107ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தருடைய கிரியைகளையும்
அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் கர்த்தருடைய காண்கிறார்கள். கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழத்தில் அதிசயம், வேதத்தில் அதிசயம், ஆழத்தில் அதிசயம். ஆழம், வேதத்தின் ஆழத்துக்குள்ள போயிடுங்க, ஆழமான உபதேசத்துக்குள்ள போயிடுங்க, ஆழமான ஜப வாழ்க்கைக்குள்ள வாங்க, ஆழமான விசுவாசத்துக்குள்ள வாங்க. கர்த்தருக்கு ஆழத்தில் என்ன பார்ப்பீங்க? முத்தெடுக்கிறவெல்லாம் ஆழத்துக்கு தான் போவான். ஆழத்தில் தான் முத்துக்களை பார்க்கலாம், அதிசயம், முத்துக்கள். அது மாதிரி ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து லூக்கா 5 ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்க வலையை போடுனா. ஐயா இரவெல்லாம் இல்லை, நான் சொல்கிறத கேளு. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட்டா ஏகப்பட்ட மீன்கள் வலைக்குள்ள மாட்டுது. அதிசயத்தை பார்த்தார்கள். ஆழம், நீச்சல் ஆழம், கணுக்கால அளவல்ல, முழங்கால அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு வேவா. ஆகவே வேதத்தின் நீச்சலால், ஆவிக்குரிய நீச்சலாலம் கர்த்தருக்கு அதிசயத்தை பார்க்கலாம். ஒன்று ஆழத்தில் அதிசயம், இன்னொன்று அதுக்கு முன்னே பார்த்தோம் வேதத்தில் அதிசயம் கர்த்தருக்கு. இன்னொன்று உபதேசத்தில் அதிசயம் உண்டு. நேரம் இல்லை, முழங்காலிடுவோம். அருமையானவர்களை கண்களை மூடுவோம். தொடர்ந்து வர நாட்களில் இன்னும் எங்கெல்லாம் அதிசயம் வேதம் காண்பிக்கிறது அங்கெல்லாம் செல்லுவோம். அதிசயம் உண்டு. வாங்க, இன்றைக்கு உபவாச கூட்டத்துக்கு விசுவாசத்தோடு வாங்க, ஆழமான விசுவாசத்தோடு வாங்க, ஆழமான சிந்தனையோடு வாங்க, ஆழமான நினைவோடு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு சில காரியத்தை செய்ய போறார். ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு அதிசயத்தை பார்க்கலாமா? இன்றிருந்து உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தை செய்ய போறார். அதிசயமானவர் உங்கள் வீட்டுக்கு வர்றார், உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு வர்றார், உங்களோடு வர்றார். ஆகவே உங்கள் வியாபாரத்தில் உங்களோடு வர்றார். ஊழியத்தில் வல்லமையான காரியத்தை அதிசயத்தை செய்ய உங்களோடு வருகிறார். கமரா புஷா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அதற்கு ஏற்கனவே செய்த அதிசயங்களை நாங்கள் தியானிக்கட்டும், விவரிக்கட்டும், அதை குறித்து பேசட்டும். பிதாக்கள் விவரித்து சொன்ன, வேதம் விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிற அதிசயங்களை, அற்புதங்களை நாங்கள் பார்த்து பார்த்து நீர் அதிசயமானவர் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நாங்கள் நீர் செய்ய இடம் கொடுக்கட்டும், சுவாசிக்கட்டும். வார்த்தைகளை கேட்ட எல்லாரிலும் ஒரு அதிசயத்தை இப்போ செய்யுங்கப்பா. அதிசயமானவராய் ஒவ்வொரு வீடுகளில் இறங்குவீராக, ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்குவீராக. வியாதிகள் விலகட்டும், வறுமைகள் விலகட்டும், போராட்டம் விலகட்டும், ஆண்டவரே கடன் தொல்லை விலகட்டும், எல்லா நெருக்கமும் விலகட்டும். இப்பொழுது அதிசயங்களை செய்யும். செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சிலருடைய பலவீனங்கள் மாறுகிறது, வியாதிகள் விலகுகிறது, வலி வேதனை அகலுகிறது, குறைவுகள் மாறுகிறது. எல்லா நிறைவுகளையும் தார். ஜெபத்துக்கு பதில் தார். கிருபை எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து நடைபெறுகிற விடுதலையின் உபவாச ஜெப கூட்டத்தை ஆசீர்வதியும். அப்படி நாம் மையப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவே இது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கே. ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையும் உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று பிறந்த நாள் காணுகிற 3 பேர், கிறிஸ்டினா, மைக்கேல் ஜான்சன், மெல்வின் ஜெவராஜ், இந்த 3 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சபையாக நாம் வாழ்த்துவோம். இதுவரை இல்லாத நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த வருடத்திலே பிறந்தநாள் காணுகிற இந்த 3 பேரையும் நாங்கள் கர்த்தாவின் நன்மையும் கிருபையும் தொடரவும். குடும்ப வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இவங்க என்ன செய்கிறாங்களோ கைட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், பழுகி பெருகவும், ஞானமுள்ளவர்களாய் திகழவும், சபையில் ஊழியத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காய் கரங்களை கொட்டி ஒரு வாழ்த்தும் ஆசீர்வதி. கர்த்தாவே ஸ்தோத்திரம்.